Dear students, good morning to all. Non-finite verb ஒன்றா பார்த்துட்டு வரோம். Non-finite verbல ஒவ்வொரு மாடலாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் இருந்து அப்படின்ற அர்த்தத்தில் பீயிங் அப்படின்ற வேர்டு non-finite verb தானே. Non-finite verbனா டென்ஸை சொல்லாது வேற ஒன்றும் இல்லை. பீயிங், ஹேவிங் பீன் இதை எப்படி யூஸ் பண்ணுறது? எந்த அர்த்தத்தில்? இருந்துன்ற அர்த்தத்தில் ஒரு வாக்கியம் எழுதணும் அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் எழுதும்போது இருந்து, இருந்தவாறு, இருந்தபடி அப்படிலாம் கூட நம்ம பேசுவோம். இங்கே தமிழில் பேசுவோம். அதே இங்கிலீஷ் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். புரியுதா? சரி, கவனிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 2021 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 2021 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸு தான். எல்லாருமே ஃபீஸ் கட்டி படிக்கிறோம், கிளாஸ் ஜாயின் பண்ணுறது எந்த கட்டாயமும் கிடையாது. நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒர்க் ஷீட் அனுப்பிச்சிருப்போம், கிராமர் புக் அனுப்பிச்சிருப்போம். அது பேஜ் நம்பர் பார்த்து கிளாஸை கவனிச்சுட்டு கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூஸ்வலி தே வுட் கால் மீ ஆஃப்டர் ரைட்டிங் த சென்டென்சஸ் பிட்வீன் 8 and 10 PM. ராத்திரி 8லேயும் பார்த்து கூப்பிடுவாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, மீதி டியூஷன், டைப் ரைட்டிங், ஹிந்தி கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது முடிஞ்சாகட்டும். அதனால நம்ம ஸ்டூடெண்ட்னு சொல்கிறேன். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கிளாஸ் இந்த வீடியோ கவனிச்சாலே போதும். யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். சரி, கவனிங்க. ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங் டு ஆல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 2021 பார்த்துக்கோங்க. சரி, சிசிடிவி திரைக்கு முன்னால் இருந்து காவலர்கள் நகரின் போக்குவரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இருந்துன்ற அர்த்தம் ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இதில் தமிழை பொறுத்த வரைக்கும் இருந்துன்றது. ஆனால் இங்கிலீஷில் வித்தியாசம் இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுறதுன்னா பீயிங், கலர் கொடுத்துருக்கு பாருங்க. ப்ரெசன்ட் சென்டென்ஸ் எழுதி அதே கலர் ஆரஞ்சு கலரில் பீயிங் எழுதிட்டேன். பாஸ்ட் சட்டத்தில் அதே இருந்துன்னு வரும். ஆனால் இங்கிலீஷில் எழுதும்போது பீயிங் போடக்கூடாது, ஹேவிங் பீன் போடணும். ஆனால் நிறைய பேர் வந்து பீயிங் போட்டே எழுதுறாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்களும் அப்படியே எழுதலாம். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த பீயிங்கோ அது ஹேவிங் பீனோ? இந்த பீயிங்கிற வார்த்தை ப்ரெசன்ட் சட்டத்தை கொடுக்குறதா, பாஸ்ட் சட்டத்தை கொடுக்குறதுன்னா பீயிங் இருக்கிறது பிரேஸ், பிரேஸை டென்ஸை சொல்லாது. அப்போ மெயின் கிளாஸ் இருக்க வர்ப்பை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். மெயின் கிளாஸ் இருக்க வர்ப்பு ப்ரெசன்ட் டென்ஸ் சார்த்தா அந்த பீயிங் அர்த்தம் ப்ரெசன்ட் டென்ஸ். மெயின் கிளாஸ் இருக்க வர்ப்பு பாஸ்ட் சார்த்தா அந்த பீயிங் அர்த்தம் பாஸ்ட். அப்படி புரிஞ்சு போயிடலாம். இல்லை சார் நம்ம கிளீனாக சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இருந்துன்ற அர்த்தத்துக்கு பாஸ்ட் சென்டென்ஸ் எழுதணும்னா ஹேவிங் பீன் போட்டுக்கணும். புரியுதா? சரி, இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். சிசிடிவி ஏற்கனவே சொல்லிருக்கு. பீயிங்னா இருந்து, இருந்தவாறு, இருந்தபடி அப்படின்ற அர்த்தத்தில் கூட சென்டென்ஸ் சொல்லலாம். சிசிடிவி திரைக்கு முன்னால் இருந்து காவலர்கள் நகரத்தின் போக்குவரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? சிசிடிவிக்கு முன்னால் இருந்து. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இருந்து, பீயிங், ஹேவிங் பீன் அப்படின்ற நான்-ஃபைனைட் வெர்பு அட்வர்போட வேலையை செய்யுது. நான்-ஃபைனைட் வெர்பு அட்வர்போட வேலையை செய்யுது. எல்லா சாப்டர்லையும் சொல்லணும் தான் ஆசை. அந்த டாபிக்ல இருக்கிற நான்-ஃபைனைட் வெர்பு அட்வர்ப் வேலை செய்யறதா, அட்ஜெக்டிவ் வேலை செய்யறதா, நவுன் வேலை செய்யறதா அப்படின்ட்டு ஒன்று டைம் இருக்கிறதுல இல்லை மறந்து போயிடுறேன். டோன்ட் வரி, தனி வீடியோ ஒன்று போட்டு சொல்கிறேன். டோன்ட் வரி. ஒரு நான்-ஃபைனைட் வெர்பு சென்டென்ஸில் நவுன் வேலை செய்யறதா, அட்ஜெக்டிவ் வேலை செய்யறதா, அட்வர்ப் வேலை செய்யறதா டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சிசிடிவி. சிசிடிவி திரைக்கு முன்னால் இருந்து. பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சிசிடிவி. The police are monitoring the city traffic. The police are monitoring the city traffic. The main class. Main class. CLAUSE class. Being in front of the TV is a phrase. Verb is a phrase. In a phrase, adverbial phrase. Adverb வேலை செய்யறது. More than one word. Group of words இருக்கு. அதுல verb இல்ல. adverb வேலை செய்யறது. அதனால இது adverbial phrase. அப்போ பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ், கைண்ட்ஸ் ஆஃப் பிளேசஸ்ல டீட்டெயிலாக நடத்திருக்க லெவல் 2ல பாருங்க. பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சிசிடிவி. த போலீஸ் ஆர் மானிட்டரிங் த சிட்டி டிராஃபிக். சிசிடிவி திரைக்கு முன்னால் இருந்து காவலர்கள் நகரின் போக்குவரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இருந்துன்ற அர்த்தம் ப்ரெசன்ட் டென்ஸ் அர்த்தத்தை கொடுக்குறது. ஏன்னா மெயின் கிளாஸ் இருக்கிறது ஆர் மானிட்டரிங் ப்ரெசன்ட் கண்டினியூ. அப்போ ப்ரெசன்ட் அர்த்தத்தை கொடுக்குறது. அதுவே பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா கூட்டு குடும்பத்தில் தன் ஆயுள் முழுவதும் இருந்து
சுதாவல்லி பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் பழகி கொண்டாள். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, இருந்து அதே கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வித்தியாசம் புரியறதுக்காக. புரியுதா? போர்ட்லயோ வீடியோலயோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கலர்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட் த கலர்ஸ் தெரியாது எனக்கு பார்த்துக்கோங்க. கூட்டு குடும்பத்தில் தன் ஆயுள் முழுவதும் இருந்து சுதாவல்லி, போர்டு மறைக்கிறதா சார்? சுதாவல்லி பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் பழகி கொண்டாள். இந்த சென்டென்ஸ் இருந்து பாருங்க, பாசன் சட்டத்தை கொடுக்குறது. எப்படி சொல்றோம்? இருந்துன்றது நான் கைங்கிறப்ப டென்ஸே கிடையாது. இங்க இருக்க இருந்துக்கும் டென்ஸ் கிடையாது, இங்க இருக்க இருந்துக்கும் டென்ஸ் கிடையாது. இப்போ டென்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கூட்டு குடும்பத்தில் தன் ஆயுள் முழுவதும் இருந்து வாக்கியம் முடியல. அப்போ ஏன் வாக்கியம் முடியல? வர்ப் இல்லை, வாக்கியம் முடியல. ஒரு மெயின் கிளாஸ் வந்ததுன்னா தான் வாக்கியம் முடியும். மெயின் கிளாஸ்ல கண்டிப்பா வர்ப் இருக்கும். வர்ப் இருந்தால் தான் கிளாஸ். அப்போ மெயின் கிளாஸ் இருக்க வர்ப்பை பார்த்து டென்ஸை புரிஞ்சுக்கலாம். புரியுதா? கூட்டு குடும்பத்தில் தன் ஆயுள் முழுவதும் இருந்து சுதாவல்லி பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் பழகி கொண்டாள். Having been in a joint family throughout her life, தன்னுடைய ஆயுள் முழுவதும் கூட்டு குடும்பத்தில் இருந்து. இப்போ மெயின் கிளாஸ். சுதாவல்லி பிராக்டிஸ் பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ், பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் பழகி கொண்டாள். அப்போ இந்த இடத்துல இருந்து பாசன் சத்தத்தை கொடுக்குறது. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பழகி கொண்டாள். மெயின் கிளாஸ் இருக்கிறப்ப பழகி கொண்டாள். பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் பழகி கொண்டாள். மெயின் கிளாஸ் இருக்கிறப்ப பாசன். அதனால இந்த சென்டென்ஸ்ல வர இருந்து பாசன். நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் திஸ் ஹேவிங் பீன், யூ மே வெரி வெல் யூஸ் திஸ் பீயிங். படிக்கிறவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஆனா நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோம் சார். ஏதோ ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம், அதுல ஹேவிங் பீன் போட்டு இருக்கு, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அப்போ பாசன்ஸோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி. கூட்டு குடும்பத்தில் தன் ஆயுள் முழுவதும் இருந்து சுதாவல்லி பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் பழகி கொண்டாள். இருந்து பாசன்ஸ் அர்த்தம்ன்றதுனால ஹேவிங் பீன். Having been in a joint family throughout her life, சுதாவல்லி practiced patience and tolerance. புரியுதா? ஸோ இருந்துன்ற அர்த்தத்துக்கு பீயிங்க்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த சாப்டர்ல இருந்துன்ற அர்த்தத்துல பீயிங்கை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னா இருந்துன்றதுக்கு பீயிங் அர்த்தம் யூஸ் பண்ண போறோம். பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னா பீயிங்ன்றதுக்கு ஹேவிங் பீன் யூஸ் பண்ண போறோம். பாஸ்ட் டென்ஸ்க்குலாம் தனி அர்த்தம்லாம் வேண்டாம் சார், அங்கே ரெண்டுத்துக்குமே பீயிங் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். நிறைய புக்ஸ்ல டெக்ஸ்ட்ல பேப்பர்லாம் வருது. ஆனால் நீங்கள் ரெண்டுத்துக்குமே பீயிங் போட்டுக்கலாம். இல்லை பாஸ்ட் டென்ஸுக்கு நான் தனியாக ஒரு வித்தியாசம் தெரியணும் சார், நான் எழுதும் போது அல்லது பேசும்போது தோணித்துன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு ஹேவிங் பீன் போட்டுக்கலாம். புரியுதா? நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? சொல்றதெல்லாம் சொல்லியாச்சா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 20-21 பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ்லாம் எழுதி ஆஃப்டர் ரைட்டிங் தி சென்டென்சஸ் as usual please call me between 8 p.m. and 10 p.m. புரியுதா? சரி. if there are any mistakes let me explain and correct them. குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட். லெவல் 4 வீடியோஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெவல் 4 வீடியோஸ் அதுதான் ஃபுல்லாக நான் ட்ரெயின் பண்ணுறேன். குட் நைட்.